ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்டுடைய ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியில் யூனிட் 2 பார்க்க போகிறோம். லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன். டிஎன்பிஎஸ்சியில் இதுலேருந்து கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க ஜியாகிரஃபி ரிலேட்டடாக. ஸோ ஒவ்வொரு 6th ஸ்டாண்டர்ட் லெசனையும் அப்படியே வரிசையாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசனும் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள். அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது எர்த்துடைய எவ்வளோ % வாட்டர் இருக்குது, எவ்வளோ % லேண்ட் இருக்குது அப்படிங்கிறதான். எர்த்துடைய 71% வந்து வாட்டரால் கவர் ஆயிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 29% வந்து லேண்டால் கவர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த லேண்டில் தான் வந்துட்டு நிறைய லேண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே சமயம் வாட்டர் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஷனில் வந்துட்டு நிறைய ஓஷானிக் ஃபீச்சர்ஸ், அதாவது ஐலாண்ட்ஸ், உள்ளே வந்துட்டு கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். ஸோ நம்ம இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஓஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் குரூப்ட் as ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய முதல்ல உருவான காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் தான் வந்து முதல் நிலை நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாஸ்ட் லேண்ட் மாஸ், அதாவது வந்து பெருசாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியை தான் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் பெரிய வாட்டர் பாடிஸை வந்து நம்ம ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உலகத்தில் 7 காண்டினென்ட் தான் மிக பெரியதாக இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் காண்டினென்ட் இருக்கிறதுலே இதுதான் வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் ஆஸ்திரேலியாவுடைய ஆஸ்திரேலியா மொத்தமாகவே வந்துட்டு ஒரு காண்டினென்ட், அது வந்து ஸ்மாலஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் வேறு என்னென்ன காண்டினென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் 3வது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, 4வது மிகப்பெரிய காண்டினென்ட்னா சவுத் அமெரிக்கா, 5வது அண்டார்டிகா, 6வது யூரோப், 7வது வந்துட்டு ஆஸ்திரேலியா. ஸோ இந்த லேண்ட்ஸை வந்து நம்ம ஜென்ரலாக பூமியில் இருக்கிறத 7 காண்டினென்ட்ஸாக பிரிக்கும். அதே சமயம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் 5 நிலப்பகுதிகளாக பிரிச்சிருந்துருக்காங்க. லேண்ட் கிளாஸிஃபிகேஷன் 5 டைப்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி. ஸோ குறிஞ்சி அப்படின்னா மவுண்டெயின் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பூ அப்படிங்கிறது மலையில் வரக்கூடியது. ஸோ மவுண்டெயின்னா மலைப்பகுதிகளில் வரக்கூடியதான் வந்து குறிஞ்சி அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ குறிஞ்சி நிலம் அப்படின்னா மவுண்டெயின், மலைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முல்லைப்பூ அப்படிங்கிறது காடுகளில் வரக்கூடிய ஒரு பூ வகை. ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் தான் வந்துட்டு ஏரியாவை தான் நம்ம முல்லை நிலம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்து மருதம். ஸோ மருதம் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அதாவது வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பகுதியை தான் நம்ம மருதம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெய்தல். ஸோ நெய்தல் அப்படின்னா கடல் சார்ந்த பகுதி. ஸோ சி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம நெய்தல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாலை. ஸோ பாலைனாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெசர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெசர்ட் ரீஜன் தான் வந்து பாலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெசர்ட்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து இல்லவே இல்லாத ஏரியாவை தான் நம்ம டெசர்ட் ஏரியா அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து மெயினாக ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை நம்ம டெசர்ட் ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸாக வரும். அடுத்து செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட்டால் உருவான லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட்டால் உருவாக்கக்கூடிய மவுண்டைன், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ், இது எல்லாமே வந்து செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். அதாவது தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மோடு அதில் உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மவுண்டெயினில் வேலிஸ் வந்து உருவாகும். ஸோ மவுண்டெயினுடைய கீழ்ப்பகுதியில் அந்த பள்ளத்தாக்கு இருக்கும் இல்லைங்களா, அதான் வந்து வேலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிளைன்ஸில் வந்து, அதாவது கோஸ்டல் பிளைன் ஏரியாவில் பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதான் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காண்டினென்ட் 5 ஓஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த 5 ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 5மே வந்து பெருசுலேருந்து சிறுசாக அப்படியே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ பசிபிக் ஓஷன் தான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஓஷன் இன் தி வேர்ல்டு. அதே போல் ஆர்க்டிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் ஒன். ஸோ பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்க்டிக் ஓஷன், இந்த 5 தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 5 கடல்கள். சதர்ன் ஓஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அண்டார்டிக் இருக்கு இல்லைங்களா, அண்டார்டிக்கை சுற்றி இருக்கக்கூடிய கடல் தான் வந்து சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து இஸ்துமஸ். ஸோ இஸ்துமஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட். அதாவது ஒரு சின்ன குறுகிய நிலப்பகுதி. அது வந்து 2 நிலப்பகுதிகளை, அதாவது 2 பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் தான் வந்து இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா 2 வாட்டர் பாடிக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு குறுகிய நிலமா வந்துட்டு ஒன்று போகுது அப்படின்னா, ஒரு நேரோ ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு லேண்ட் போகுதுன்னா அதையும் வந்து நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஸோ செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸுக்கு கீழே மவுண்டைன், பிளாட்யூஸ் அண்டு பிளைன்ஸ் அப்படின்னு 3 பகுதியும் வந்து வரும். ஸோ மவுண்டெயின்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எ லேண்ட்ஃபார்ம் தட் ரைசஸ் 600 மீட்டர் எபவ் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். அதாவது வந்துட்டு நிலத்திலிருந்து 600 மீட்டர் ஹைட்டாக இருந்துச்சுனாவே அந்த மவுண்டைன் அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டீப் ஸ்லோப் இருக்கும், ரைட்டுங்களா? தென் இந்த மவுண்டைன் வந்து கண்டினியூஸாக ஒரு நீளமாக வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சின்ன சின்னதாக அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரேஞ்சஸ் அப்படின்னாவே 100 or thousands ஆஃப் கிலோமீட்டர் வந்து நல்லா லென்த்தியாக போகணும். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஹிமாலயாஸ் ஆஃப் ஏஷியா. ஸோ ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயா நம்ம இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. அடுத்து ராக்கி மவுண்டைன் ஆஃப் நார்த் அமெரிக்கா. ஸோ இந்த ராக்கி மவுண்டைன் அப்படிங்கிறது கனடா அண்டு யூஎஸ் வழியாக போகக்கூடிய ஒரு முக்கியமான மவுண்டைன். ஸோ இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டேவை வந்து டிசம்பர் 11 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அடுத்து முக்கியமான மவுண்டைன் தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா. ஸோ சவுத் அமெரிக்காவில் நல்லா லென்த்தாக நீளமாக போகக்கூடியதான் ஆண்டஸ். இருக்கிறதுலே லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னாலும் வந்து ஆண்டஸ் தான் சொல்லுவாங்க. அப்படியே நீளமாக இருக்கும், கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் வந்து லென்த் இருக்குது. அண்ட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மவுண்டைன் இஸ் நோன் அஸ் பீக். அதாவது பீக்னா சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சி இருக்கலே ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பீக் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்திலேயே ஹையஸ்ட் பீக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் மவுண்ட் எவரெஸ்டில் தான் இருக்குது. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் கண்ட்ரிக்கு கீழே வருது. ஸோ நேபாளுக்கு கீழே தான் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. அடுத்து மவுண்டைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட யூசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. தே ஆர் தி சோர்சஸ் ஆஃப் ரிவர். அதாவது வந்து ரிவர் ஆர்ஜின் ஆகிறது மவுண்டைன்லேருந்து தான் மெயினாக ஆர்ஜின் ஆகும். அதே சமயம் வந்து நிறைய காடுகள் அங்கே இருக்கிறனால ஃப்ளோரா அண்டு ஃபானா, விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக மவுண்டைன்ஸ் இருக்குது. அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. ஸோ நல்லா கூலிங் எஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த கூலிங் வெதரில் மெயினாக சம்மர் டைமில் டூரிசம் அட்ராக்ட் பண்ணுற இடமா வந்து மவுண்டைன் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த டூரிஸ்ட் பிளேசஸ், அந்த ப்ளீஸிங் வெதர் இருக்கக்கூடிய பிளேசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உதகமண்டலம், அதாவது ஊட்டி. அடுத்து கொடைக்கானல். கொடைக்கானல் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கீழே வரும். அண்ட் கொல்லிமலை, ஸோ கொல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கீழே. ஏற்காடு, சேலம் அண்ட் ஏலகிரி. ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ். அடுத்து பிளாட்யூஸ். ஸோ பிளாட்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் தி எர்த். அதாவது வந்து அப்படியே ஒரு லேண்டு மேலே டக்குன்னு மேலே வந்தால் எப்படி இருக்கும், அதான் வந்துட்டு பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேர்ட் டு மவுண்டைன் இதுக்கு வந்து நல்ல ஸ்டீப் ஸ்லோப்போடு இருக்கும், ரைட்டுங்களா? ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக பீக்கெல்லாம் இருக்காது, ஃப்ளாட் சர்ஃபேஸோடு இருக்கும். அதுதான் வந்து பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மவுண்டைன் அப்படின்னா பீக்காக நல்லா கூர்மையாக அந்த பென்சில் கூர்மையோடு இருக்கக்கூடியது மவுண்டைன். அதே பிளாட்யூஸ் அப்படின்னா நல்லா ஹைட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் அதோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும், ஆர் 1000 மீட்டர்ஸ் ஹைட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சம்டைம்ஸ். ஸோ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பிளாட்யூ, நல்லா ரொம்ப பெரிய ஹைட்டாக இருக்கக்கூடிய பிளாட்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் பிளாட்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைனாக்குள்ளே இருக்கக்கூடிய திபெத்தியன் பிளாட்யூ, அதாவது ஹிமாலயாஸ்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும். ஸோ அது வந்து அதனால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹையஸ்ட் பிளாட்யூ அப்படிங்கிறனால ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஃப்ளாட் டாப் இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அந்த ஃப்ளாட் டாப் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பிளாட்யூஸ் அப்படின்னாவே ஜென்ரலாகவே மினரல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாட்யூலேயே ரிச் மினரல் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் பகுதியில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான் பிளாட்யூ அப்படிங்கிறது வந்துட்டு
பெனின்சுலார் இந்தியாவில் இருக்கக்கூடியது இட்ஸ் வல்கானிக் ஆரிஜின், அதாவது வந்து எரிமலை வெடிப்பு மூலம் உருவானதா வல்கானிக் இந்த டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பிளாக் சாயில், அதாவது வந்து கரிசல் மண் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த டெக்கான் பிளாட்டியூ பார்க்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூணு பிளாட்டியூ எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் மதுரை பிளாட்டியூ. இது மூணு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு தமிழ்நாடு ஜியாகிரஃபி. ஸோ அடுத்து பிளைன்ஸ். ஸோ பிளைன்ஸ் ஆர் அ ஃப்ளாட் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ லையிங் லேண்ட், அதாவது வந்து பிளைனாகவே அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், ரிவர் டெபாசிஷன் மூலமாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கக்கூடியதாக தான் இருக்கும், ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது. ஸோ லெஸ் தென் 200 மீட்டர் எபோவ் சீ லெவல் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை ரிவர் டெபாசிஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்டில் மெயினாக விவசாயம் வந்து செய்வாங்க. ஏன்னா இங்கே வந்து வாட்டர் அண்டு சாயில் வந்து ஃபர்டைல் சாயிலாக இருக்கும், வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா மண் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜென்ரலாக பிளைன்ஸில் அலுவியல் சாயில் தான் இருக்கும், வண்டல் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவியல் சாயில் தான் இருக்கும். So the plains have been the cradle of civilization from the earliest time. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்லேருந்தே சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எங்கே தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைன்ஸில் தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ முக்கியமாக இண்டஸ், ஸோ இண்டஸ் கிட்ட தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடந்திருக்கும். நைல் வேலியில் தான் வந்துட்டு எகிப்தில் இருக்கக்கூடிய நைல் வேலியில் தான் வந்துட்டு அங்கே சிவிலைசேஷன் நடந்திருக்கும். மெசபடோமியா சிவிலைசேஷனும் ஒரு ஆற்று படுகையில் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ ரிவர்ஸ் அந்த பிளைன்ஸ் அப்படிங்கிறதே வந்து சிவிலைசேஷனுக்கு முக்கியமான இடமாக பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ பிளைன்ஸ் தான் வந்து ஜென்ரலாக ஹியூமன் இன்ஹாபிட்டேஷன், அதாவது வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு தகுந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் இன் நார்த் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிளைன்ஸ் இன் தி வேர்ல்டு. ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய பிளைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இண்டோ கேஞ்சட்டிக் பிளைனில் தான் மக்கள் அதிகமாகவும் வாழ்கிறாங்க. இந்த பிளைன் வந்து ஃபார்ம்டு பை ரிவர் கங்கா, ரைட்டுங்களா. ஸோ கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ரிவரும் சேர்ந்தா இண்டோ கேஞ்சட்டிக் பிளைனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் காவேரி அண்ட் ரிவர் வைகை, இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இம்பார்ட்டண்டாக பிளைன்ஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ரிவர்ஸாக இருக்காங்க. அண்ட் கோஸ்டல் பிளைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோ லையிங் லேண்ட்ஸ் தான் வந்துட்டு கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சவுக்கு தோப்பெல்லாம் கடற்கரை பகுதியில் சைடில் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து கோஸ்டல் பிளைன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், பட் ஆனால் வந்து ஃபுல்லாக மணலாக இருக்கும். ஸோ கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளைன். அடுத்து தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆன் மவுண்டைன்ஸ், பிளாட்டியூஸ் அண்டு பிளைன்ஸ், அதாவது வந்து மவுண்டைன், பிளாட்டியூ, பிளைன் இது மேலே உருவாகக்கூடிய அதை தழுவி உருவாகக்கூடியதான் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்டுங்களா. ஸோ இந்த எரோஷனல் டெபாசிஷன் ஆக்டிவிட்டி யாரெல்லாம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ரிவர், அதாவது தண்ணி வந்து எரோட் பண்ணும், டெபாசிட் பண்ணும். கிளேசியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பனியாறு ஆப்வியஸாக வந்து எரோட் பண்ணும், அதே சமயம் டெபாசிட் பண்ணும் மண்ணை. அதே சமயம் விண்டு, காற்று இருக்கு இல்லைங்களா, ஸோ விண்டு வந்து எரோட் பண்ணி டெபாசிட் பண்ணும். அண்ட் வேவ்ஸ், கடல் அலைகள். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ், அதாவது ரிவர், கிளேசியர், விண்ட் அண்ட் வேவ்ஸ், இந்த ஃபேக்டர்ஸால் எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடியதான் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிஸ், அதாவது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 மவுண்டைன் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் வேலி. அண்ட் பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். ஸோ பீச் அப்படிங்கிறது கடலால் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது, சாண்ட் அப்படிங்கிறது, சாண்ட் டியூன் அப்படிங்கிறது காற்றின் மூலமாக எரோஷனல் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எரோஷன் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல். ஸோ அதாவது வந்து எர்த்தோடைய சர்ஃபேஸ் மெட்டீரியலை ரிமூவல் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எரோடோட மெட்டீரியல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த இடத்துல டெபாசிட் ஆகும். ஸோ இந்த டெபாசிஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து அந்த மண்ணை எடுக்கப்படணும், அதுக்கு வந்து எரோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வேணும். அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணப்படணும். அப்போது ஃபஸ்ட்டு எரோஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் டெபாசிஷன், இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து ஜென்ரலாக உருவாகும். ஸோ அடுத்து ஓஷன்ஸ். ஸோ த ஓஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜென்ரலாக பூமியோடைய டூத்தோட வந்து கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓஷன்ஸ் ஆர் வாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப பெரிய கடலாக இருக்குது அப்படின்னா அது வந்து அதை வந்து ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு வாட்டர் பாடிஸ் வந்துட்டு ஒரு ஃபுல்லி இல்லைனா பார்ஷியலாக லேண்டால் கவர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஓஷன்னா பெரிய கடல், சி அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் லேண்ட் ஃபார்மால் கவர் ஆகிருக்கக்கூடிய ஒரு சின்ன வாட்டர் பாடி தான் சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ 5 மேஜராக ஓஷன்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அந்த 5 ஓஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பசிபிக் ஓஷன், செகண்ட் அட்லாண்டிக் ஓஷன், தேர்டு இந்தியன், ஃபோர்த் வந்து சதர்ன் ஓஷன், ஃபிஃப்த்து வந்து ஆர்க்டிக் ஓஷன். ஸோ 47% வந்துட்டு ஓஷன்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட 50% இல்லைங்களா கடல்கள்லேயே பசிபிக் ஓஷன் தான் கவர் ஆகுது. அவ்வளோ பெரிய ஓஷன். ஸோ பசிபிக் ஓஷன் இஸ் தி லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் ஆன் தி எர்த் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பூமியோடைய 1/3 கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். பூமியோட மொத்த நிலப்பகுதியில் 1/3 கவர் பண்ணுதுங்க. எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது பாருங்கள். ஸோ இதோட சைட்லலாம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். ஸோ நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் ஏஷியா, இந்த 4 காண்டினென்ட்டும் இதை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு பசிபிக் ஓஷனை. அடுத்து ஸோ ஏஷியா, ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இதை கவர் பண்ணியிருக்குன்னு சொன்னோம். இதோட ஏரியா அளவு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இருக்கிறதுலே உலகத்தில் டீப்பஸ்ட் ட்ரென்ச் அப்படின்னா இந்த மரியானா ட்ரென்ச். இது வந்து பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே மவுண்ட் எவரெஸ்ட்டை எடுத்து வச்சாலும், அதாவது உலகத்திலேயே ஹையஸ்ட் பீக் நல்ல உயரமான இடம்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான். அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டே எடுத்து அந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே கவுத்து வச்சாலும் 2146 மீட்டர் வந்து லெஃப்ட் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட்டு பார்த்துக்கோங்க 8848 மீட்டர். தென் பசிபிக் ஓஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடியது. அண்டு பெரிங் ஸ்ட்ரெயிட் வந்து இதை பசிபிக் ஓஷனையும் ஆர்க்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் அப்படின்னா ஒரு சின்ன நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது இங்கே சொல்லுவாங்க. இங்கே மேலே இருக்கக்கூடியது ஆர்க்டிக் ஓஷன், கீழே இந்த சைடு இருக்கிறது டார்க் ப்ளூவில் இருக்கக்கூடியது வந்துட்டு பசிபிக் ஓஷன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட். இது வந்து ரஷ்யா, இது வந்து அலாஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமெரிக்காவுடைய பகுதி. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் பெரிங் ஸ்ட்ரெயிட் இருக்கும். இதான் வந்து ஆர்க்டிக்கையும் பசிபிக்கையும் கனெக்ட் பண்ணுது. அடுத்து பெரிங் சி, சைனா சி, த சி ஆஃப் ஜப்பான், Tasman Sea and Philippine Sea are some of the marginal seas of the Pacific Ocean. And இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து. அண்ட் தி டீப்பஸ்ட் பாயிண்ட் மரியானா ட்ரென்ச் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 10,994 மீட்டர் வந்து டெப்த்தோடு இருக்குது. பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் வல்கனோஸ் இருக்கும். பசிபிக் ஓஷன் வந்து ரொம்ப டெக்டோனிக் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லும் வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் அதிகமாக இருக்கிறனால இதை வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு இந்த எண்ட் போர்ஷனில் சொல்லுவாங்க. ஸோ ஃபெர்டினாண்ட் மேகலன் அப்படிங்கிறவர் தான், அதாவது வந்து ஸ்பானிஷ் நேவிகேட்டரான ஃபெர்டினாண்ட் மேகலன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பசிபிக் ஓஷனுக்கு பசிபிக் அப்படின்னு பேர் வச்சாரு. தட் மீன்ஸ் காம் ஆர் ட்ரான்குயில், அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சாங்க. ஸோ அதனால் அதுக்கு பசிபிக் ஓஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஏஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் தி வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் தி டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி வேர்ல்டு. அதாவது உலகத்தில் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடியதுலையும் ஏஷியா தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக இருக்குது. அடுத்து ஆஃப்ரிக்கா, இட் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் தி சைஸ். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெரிய சைஸ், அதே சமயம் பாப்புலேஷன் டோட்டல் பாப்புலேஷன்லேயும் வந்துட்டு நம்ம ஆஃப்ரிக்காவை தான் வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொன்றா
வரிசையாக பார்ப்போம். ஸோ நார்த் அமெரிக்கா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ் அண்ட் ரேங்க்ஸ் ஃபோர்த் இன் தி டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி வேர்ல்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கா. ஸோ சவுத் அமெரிக்கா தான் வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் இன் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி வேர்ல்டு. அண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஆஸ்திரேலியா, இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூரோப் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் தி செகண்ட் ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ்திரேலியாவை அதை விட கொஞ்சம் பெருசு, அதான் வந்து யூரோப். ஸோ இட் ரேங்க்ஸ் தேர்ட் இன் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி வேர்ல்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே இருக்கக்கூடிய கடல்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே முக்கியமாக வந்து அண்டார்டிகா கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டார்டிகாவை மறந்துட்டோம். இட் இஸ் தி ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ். நோ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், இங்கே வந்து பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை. ரிசர்ச்சர்ஸ் அரௌண்ட் 4000 பீப்புள் வந்து அங்கே அண்டார்டிகாவில் இருக்காங்க. இப்போ ஏஷியா ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃப்ரிக்கா, தேர்டு லார்ஜஸ்ட்டு நார்த் அமெரிக்கா, ஃபோர்த்து லார்ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட்டு காண்டினென்ட்னா அண்டார்டிகா அண்ட் சிக்ஸ்த்து யூரோப், செவன்த்து தான் ஆஸ்திரேலியா. அடுத்து கடல்கள். ஸோ ஓஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஒன். இந்த சைடு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து மேப் அப்படியே விரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். ஸோ அட்லாண்டிக் ஓஷன் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷன், சவுத் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்டு லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓஷன், ஓகேங்களா, இந்தியன் ஓஷன். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இந்த ஓஷனுமே இருக்கும். அடுத்து ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ஓஷன், அதாவது அண்டார்டிகாவை சுற்றி இருக்கக்கூடிய ஓஷனை சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஃப்த்து ஓஷன் லார்ஜஸ்ட், அதாவது வந்து இருக்கிறதுலே குட்டியாக இருக்கக்கூடிய ஓஷன் பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஓஷன். ஸோ இது வந்து ஃப்ரோசனாக தான் இருக்கும். மெயினாக வந்துட்டு ஈரோ ஏஷியன் பேசன் இஸ் தி டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஸோ பசிபிக் ஓஷன் பற்றி பார்த்தோம். அடுத்து அட்லாண்டிக் ஓஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அட்லாண்டிக் ஓஷன் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இன் தி எர்த். இட் கவர்ஸ் 1/6 ஆஃப் தி டோட்டல் எர்த் ஏரியா. அதாவது வந்து பூமியோடைய 1/6 வந்து கவர் பண்ணக்கூடியதாக தான் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. இட் இஸ் பவுண்டட் பை நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இன் தி வெஸ்ட் அண்ட் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா இன் தி ஈஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அட்லாண்டிக் ஓஷனுடைய இந்த சைடில் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இருக்குது. அண்டு அதாவது வெஸ்ட் சைடில் வந்துட்டு நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இருக்குது. யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஓகே, த ஷேப் ஆஃப் தி அட்லாண்டிக் ஓஷன் ரிசம்பிள்ஸ் தி லெட்டர் எஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு எஸ் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. த ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரல்டர் கனெக்ட்ஸ் மெடிட்டரேனியன் சி அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் தி அட்லாண்டிக் ஓஷன். ஸோ அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்டரேனியன் சீயும் கனெக்ட் பண்ணக்கூடியது த ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரல்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஹெலனா, நியூ ஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லேண்ட் அண்ட் ஃபால்க்லேண்ட். அடுத்து இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியன் ஓஷன் வந்து தேர்டு லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இது வந்து பெயர் வந்து இந்தியன் ஓஷன் ஏன் வைக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய பெயர் அடிப்படையில் தான் வந்து வைக்கிறாங்க. இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. பசிபிக் ஓஷனும் ட்ரையாங்கிள் ஷேப் தான். ஸோ இட் இஸ் பவுண்டட் பை ஆஃப்ரிக்கா இன் வெஸ்ட், ஏஷியா இன் தி நார்த்து அண்ட் ஆஸ்திரேலியா இன் தி ஈஸ்ட். ஓகேங்களா, அடுத்து சவுத்துக்கு போனோம்னா சதர்ன் ஓஷனோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ், லக்ஷத்தீவு, மால்தீவ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ் அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த ரீயூனியன் ஐலாண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் தி ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியன் ஓஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் கனெக்ட்ஸ் இந்தியன் ஓஷன் அண்டு பசிபிக் ஓஷன். ஸோ ரொம்ப ட்ரேடு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ரைட்டாக இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் பார்க்கப்படுது. ஸோ அதாவது சைனா அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையும் மற்ற ரிமைனிங் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
அடுத்து பார்க் ஸ்ட்ரைட். ஸோ பார்க் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது பே ஆஃப் பெங்காவையும் பார்க் பேவையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. இன்னொரு விதத்தில் சொல்லலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே இருக்கக்கூடியது பார்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வாட்டர் பாடிஸ் இருக்குது, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வாட்டர் பாடி நடுவில் ஒரு சின்ன ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பாக வாட்டர் வந்து கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதான் வந்து பார்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து தி பே ஆஃப் பெங்கால், தி அரேபியன் சி அண்ட் தி பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் ரெட் சி ஆர் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் தி இந்தியன் ஓஷன். ஸோ பே ஆஃப் பெங்கால் நம்மளுக்கு தெரியும், அரேபியன் சி தெரியும், அதுக்கப்புறம் பெர்ஷியன் கல்ஃபு அண்ட் ரெட் சி இது எல்லாமே வந்துட்டு இந்தியன் ஓஷனோடு இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா த ஜாவா ட்ரெஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் தி டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் தி இந்தியன் ஓஷன். ஸோ 7725 மீட்டர் டெப்த்தில் ஜாவா ட்ரெஞ்ச் தான் இருக்கிறதுலே இந்தியன் ஓஷனில் டீப்பஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்தியன் ஓஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ரெட் சி, ஸோ இது வந்து பெர்ஷியன் கல்ஃபு, ஸோ இது வந்து அரேபியன் சி, இது பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 6 டிகிரி சேனல் அப்படிங்கிறது வந்து தட் செப்பரேட்ஸ் இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா. ஸோ இந்திரா பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிக்கோபர் ஐலாண்டோட அந்த எண்டில் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அந்த இந்திரா பாயிண்ட்டையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது 6 டிகிரி சேனல். அண்ட் 8 டிகிரி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸையும் மினிகாய் ஐலாண்டையும் பிரிக்குது. ஸோ மினிகாய் ஐலாண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் லக்ஷத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 டிகிரி சேனல் செப்பரேட் லக்ஷத்தீவ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட். ஸோ லக்ஷத்தீவ் ஐலாண்டையும் மினிகாய் லக்ஷத்தீவையும், மினிகாய்ங்கிறது ஒரு குட்டியான ஒரு தீவு கடைசியில் இருக்கக்கூடியது, ஸோ அதையும் பிரிக்கக்கூடியது 9 டிகிரி சேனல். அடுத்து 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட். ஸோ அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிக்கக்கூடியது 10 டிகிரி சேனல். அடுத்து சதர்ன் ஓஷன். ஸோ த சதர்ன் ஓஷன் சரௌண்ட்ஸ் தி காண்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா. அதாவது அண்டார்டிகாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கடல் தான் வந்துட்டு பெருங்கடல் தான் சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் என்க்ளோஸ்டு பை 6 டிகிரி சவுத் லேட்டிடியூட். ஸோ 60 டிகிரி சவுத் லேட்டிடியூடில் இருக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் பார்டர்டு பை சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தி பசிபிக், அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன். அதாவது பசிபிக் ஓஷன் கூடயும் சரி அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷனோட சதர்ன் பார்டரை ஷேர் பண்ணக்கூடியதான் இந்த சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரோஸ் சி, வெடல் சி, அண்டு த டேவிஸ் சி ஆர் தி மார்ஜினல் சீஸ் ஆஃப் தி ஓஷன். ரொம்ப முக்கியமான சீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோஸ் சி, அடுத்து வெடல், அடுத்து பார்த்தீங்கன்னா டேவிஸ் சி. ஸோ அடுத்து ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் ஐலாண்ட், பவுமேன் ஐலாண்ட் அண்டு ஹியரஸ்ட் ஐலாண்ட் ஆர் சம் ஆஃப் தி ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் தி ஓஷன். ஸோ சென்ட்ரலாக வந்துட்டு 60 டிகிரி சவுத்தில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வெரி கோல்டு, நல்ல கூலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த வாட்டர் பாடி வந்து கவர்டு பை ஐஸ். அந்த சதர்ன் ஓஷனை மெயினாக ஐஸ் பாடி வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதர்ன் சாண்ட்விச் ட்ரெஞ்ச் இஸ் தி டீப்பஸ்ட் பாயிண்ட், 7225 மீட்டர் வந்து உள்ள டெப்த்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஆர்க்டிக் ஓஷன். ஸோ ஆர்க்டிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஓஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடியது, அதாவது வந்து ஆர்க்டிக் சர்க்கிள்குள்ளே மட்டும் வரங்காட்டி தான் இந்த ஆர்க்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போல் பக்கத்தில் வந்துடக்கூடியது இந்த ஆர்க்டிக் ஓஷன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசனாக தாங்க இருக்கும். ஸோ அப்படியே உறைந்த நிலையிலே தான் வந்து ஆல்மோஸ்ட் வருஷம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நார்வேயன் சி, கிரீன்லாண்ட் சி, ஈஸ்ட் சைபீரியன் சி அண்டு பேரன் சி. These are the some of the marginal seas of this ocean. And இதில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட், நியூ சைபீரியன் ஐலாண்ட், நோவாயா ஜெம்லியா ஐலாண்ட் ஆர் சம் ஆஃப் தி ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் தி ஆர்க்டிக் ஓஷன். ஸோ ஆர்க்டிக் ஓஷன் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அப்படியே பூமியை மேலே இருந்து பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு சுற்றி அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் ஆர்க்டிக் ஓஷன். ஸோ சைபீரியன் சி, பேரன் சி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரீன்லாண்ட் சி எல்லாமே வந்துட்டு comes under within the Arctic Ocean circle. ஸோ நார்த் போல் இருக்கு இல்லைங்களா, ஸோ 90 டிகிரி நார்த் போல் துருவப்பகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஓஷனுடைய மிடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரோ ஏஷியன் பேசின் அப்படிங்கிறதா வந்து இதில் டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா 5449 மீட்டர் வந்து டெப்த்தில் இருக்குது.
ஓகே, இதோட wrap up பார்த்துடலாம். The surface of the earth is covered by 71% water, 29% land, and the landforms are classified as first order, second order and third order landforms. Continent to ocean வந்துட்டு first order landform கீழே வரும். அடுத்து 7 continents இருக்கு and 5 oceans வந்து earth surfaceல இருக்கு. இதான் வந்துட்டு first order landforms, and mountain plateaus and plains வந்து பார்த்தீங்கன்னா second order landforms அப்படின்னு சொல்றோம். அடுத்து valleys, beaches and sand dunes is associated with the second order landforms are called as third order landforms. So அதுக்கப்புறம் many islands and marginal seas are found in the ocean. So இம்பார்ட்டனான நிறைய ஓஷன்ஸ்க்கு 5 ஓஷன் பார்த்தா அதோட சுற்றி இருக்கக்கூடிய சீஸ் வந்து நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.